Good morning, students. Now you are going to study about 9th standard social science from history unit 3. The lesson name is Yearly Tamil Society and Culture. அதாவது பழங்கால தமிழகம் எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சமூகம் எப்படி இருந்தது, அரசியல் எப்படி இருந்தது, பண்பாடு எப்படி இருந்தது அப்படின்றத தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லெசனுடைய கொஸ்டின் ஆன்சரை தான் இப்போ அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி டிஸ்கஸ் அப்படின்றாங்க. ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் தான் என்னன்னா தொல்லியல், பழங்காலத்தில் அந்த தொல்லியல் அகழாய்வு இருக்கு இல்லையா, அந்த தொல்லியல் அகழாய்வை தான் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்காலஜிக்கல் சைட்ஸு ஒரு முக்கியமான எவிடன்ஸாக இருக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதாவது கடந்த கால வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொல்லியல் அகழாய்வு முக்கிய சான்றாக இருக்குது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன் அட் த இயர்லி ஹிஸ்டாரிக் சைட்ஸ் ஆர் த மெயின் சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் அபவுட் சங்கம் ஏஜ். அதாவது சங்கம் ஏஜை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த தொல்லியல் அகழாய்வு முக்கியமான ஒரு சான்றாக இருக்குது. அது முக்கியமான எந்தெந்த இடத்துலலாம் இந்த சங்ககால மக்கள் வாழ்ந்தாங்கன்றதுக்கான சில இடங்கள்லாம் அகழாய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு, கீழடி, கொடுமணல். ஸோ இந்த 3 இடங்களும் இந்த தொல்லியல் அகழாய்வு அப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இங்கெல்லாம் சங்க காலத்து மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வச்சு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அரசியலமைப்பு எப்படி இருந்தது, அந்த நாணயங்களை வச்சு எந்தெந்த அரசர்கள் ஆட்சி செய்தாங்க, இதெல்லாமே நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, how important are coins as a source of evidence for the study of சங்கம் ஏஜ்? அதாவது காயின்ஸ் வந்து எப்படி ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்குது, சான்றாக இருக்குது சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்றது தான் முக்கியமான ஒரு எவிடன்ஸ். எதுனா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஆர்காலஜிக்கல் எக்ஸ்கேவேஷன் முக்கியமான எவிடன்ஸ். இந்த கொஸ்டினில் பார்க்குறோம் எது ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா காயின்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், we can gather some information about the சங்கம் ஏஜ், சங்க காலத்து மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிடலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா coins are an important source for studying the சங்கம் ஏஜ் because they give evidence about trade, economy and the rulers. அதாவது முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த நாணயங்களை வச்சும் நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணலாம். சங்க காலத்தில் மக்கள் எப்படி அந்த ட்ரேடிங் சிஸ்டம் இருந்தது, அவங்களுடைய பொருளாதாரம் எக்கனாமிக்கல் கண்டிஷன் எப்படி இருந்தது தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக அந்த காலத்தில் ஆட்சி செய்த அந்த ரூலர்ஸ்னா அரசர்கள், மூவேந்தர்கள் யாருன்னா சேரா, சோழா, பாண்டியா, இவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் எதுலேருந்து நம்ம எடுத்திருக்கோம்னா இந்த காயின்ஸில் இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருக்கோம். ரோமன் காயின்ஸ் ஆல்சோ ப்ரூவ் ஃபாரின் ட்ரேட் ரிலேஷன்ஸ். அதாவது நம்ம தமிழகத்தில் நிறையா இந்த ரோமன் நாட்டு நாணயங்கள் கண்டெடுத்திருக்காங்க. அது மூலமாக நம்ம ஃபாரினில் வெளிநாட்டோடு எப்படி நம்ம ட்ரேடிங் சிஸ்டம் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குன்ற இன்ஃபர்மேஷனையும் நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, agriculture was one of the main source of subsistence in சங்கம் ஏஜ், give reason. அக்ரிகல்ச்சரும் ஒன் ஆஃப் த மெயின் சோர்ஸாக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா பேடி கல்டிவேஷன், இப்போ இருக்கிறது இது வந்து கம்பு. இப்போ முக்கியமாக அந்த காலத்தில் என்னெல்லாம் பயிர் செய்திருக்காங்கன்னா பேடி, சுகர்கேன், மில்லட்ஸ் பார்த்தீங்கன்னா சிறு தானியங்கள் எல்லாமே வந்துடும். அதில் முக்கியமாக மில்லட்ஸில் வந்து கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாமே அதில் வந்துடும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா போத் வெட் அண்ட் ட்ரை ஃபார்மிங் வேர் ப்ராக்டிஸ்டு. ரெண்டுமே அவங்க வந்து கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா நிறைய நீர் தேவைப்படுகின்ற பயிரையும் கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, தண்ணியே இல்லாமல் பயிர் செய்யக்கூடிய பயிர்களையும் அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க.
எதற்கெல்லாம் தண்ணி தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிக்கு நிறைய ஸ்டாக்னட் வாட்டர் வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும், நிறைய தண்ணி அதுக்கு தேவைப்படும். ஸோ அந்த க்ராப்பையும் அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. தண்ணியே இல்லாமல் ட்ரை ஏரியாவில் கல்டிவேட் பண்ணுறது எதுனா இந்த மில்லட்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா கம்பு, கேழ்வரகு, சோளம் இதெல்லாமே ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஸோ அந்த ட்ரை ஏரியாவில் அதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. அப்போ சங்க காலத்தில் வெட் ஏரியாலையும் அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க, ட்ரை ஏரியாலையும் அவங்க கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்குது. அவங்க எந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் அண்டு பொருந்தல் எக்ஸ்கவேஷன்ஸ் ரைஸ் கிரெயின்ஸ் வேர் ஃபவுண்ட் இன் பரியல் ஏர்ன்ஸ். பரியல் ஏர்ன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பானை இருக்கும், அந்த பானையில் கிரெயின்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஸோ அது வந்து பூமிக்கு அடியிலிருந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அது நிறைய கிரெயின்ஸ் இருந்திருக்கு, டேமேஜ் ஆகாமல் எதுவுமே வீணாகாமல் அப்படியே எத்தனையோ வருடங்கள் இருந்ததை கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அது மூலமாக இந்த சங்க காலத்து மக்கள் என்ன பயிர் செய்து இருக்காங்க, என்ன தானியங்களை யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிது. முக்கியமாக இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதிச்சநல்லூர் பொருந்தல் இந்த இடத்துல ரைஸ் கிரெயின்ஸ் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸை இந்த பேடிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அந்த பரியல் ஏர்ன்ஸ் வந்து கண்டெடுத்திருக்காங்க. இது மூலமாக சங்க காலத்தில் மக்கள் என்னென்ன பயிர்கள் செய்திருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் interactions brought glory to ancient தமிழகம், give examples in support. முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காலத்தில் பழங்கற்காலத்தில் தமிழகம் வந்து கடல் கடந்து வியாபாரம் செய்து செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்றத முக்கியமாக அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. இதில் என்ன எப்படி இருந்திருக்காங்கன்னா தமிழ் கண்ட்ரி had connections with countries overseas, கடல் கடந்து நாடுகளோட என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கனெக்ஷன்ல இருந்திருக்காங்க. போத் இன் த ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், ரெண்டு பக்கமும் கடல் கடந்து அவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல் கடந்து நாட்டோட மற்ற நாட்டோட அவங்க ஒரு வியாபார தொடர்பை ஏற்படுத்தி இருந்திருக்கிறாங்க. என்ன வியாபார தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ஷிப்ஸ், முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோமன் நாட்டினுடைய ஷிப்ஸ் யூஸ்டு மான்சூன் விண்ட்ஸ் டு கிராஸ் த வெஸ்டர்ன் சி ஆர் த அரேபியன் சி to connect தமிழகம் with the western world. அதாவது மேற்கத்திய நாடுகள்ல இருந்து நம்ம தமிழகத்தோடு வரணும், தமிழகத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரோமன் ஷிப்ஸ், ரோமன் கப்பல்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அந்த மான்சூன் விண்ட்ஸ் இருக்கு இல்லையா, பருவகால காற்று இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஷிப்பை வந்து அவங்க வந்து ஓட்டிகிட்டு வர்றாங்க. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா அது எதை கிராஸ் பண்ணி அவங்க வரணும்னா வெஸ்டர்ன் சி, மேற்கத்திய கடலையும் கடந்து வரணும், அல்லது அரேபியன் சீயை கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தமிழகத்துக்கு அவங்க வந்து சேர முடியும். ஸோ இப்படி தான் அவங்க வந்து ஒரு கனெக்ஷனில் இருந்தாங்கன்றது நமக்கு தெரியுது. இதன் மூலமாக நல்ல வியாபார தொடர்பு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் இன்க்ளூடிங் பெப்பர், ஐவோரி அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் வேர் எக்ஸ்போர்ட்டட். நம்ம நாட்டில் இருந்து என்னென்னலாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஸோ இந்த ஐட்டம்லாம் இருக்கும், அதெல்லாமே காமனாக ஸ்பைசஸ் சொல்லலாம். அது கூட பெப்பர், அதுவும் ஸ்பைசஸ் தான். ஸோ அப்போ என்னன்னா அது மட்டும் இல்லை, ஐவோரி, இது யானை தந்தம் பாருங்க, ஐவோரி, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு, விலை மதிப்பு முடியாத கற்கள், இது எல்லாமே நம்ம நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேவா? அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருந்து நம்ம நாட்டுக்கு என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு, சில்வரு, அதுக்கப்புறம் வந்து காப்பர், ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இது ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ், இதெல்லாமே நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எக்ஸ்போர்ட்டும் நடந்திருக்கு, இம்போர்ட்டும் நடந்திருக்குன்றத இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட்.